மதுரை மதனகோபால சுவாமி திருக்கோயில் பற்றிய தகவல்கள் இதோ. மதுரை மதனகோபால சுவாமி திருக்கோயில் மதுரையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த தலம் மகாவிஷ்ணுவை ஒரு அழகான இடையராக, கிருஷ்ணராக போற்றும் சிறப்புமிக்க வைணவத் தலமாகும். இத்தலத்து இறைவன் மதனகோபால சுவாமி என்றும் தெய்வீக வாசுதேவன் என்றும் அழைக்கப்படுகிறார். தல வரலாறு. டெம்பிள் லெஜெண்ட். மீனாட்சி அம்மனை திருமணம் செய்த பிறகு சிவபெருமான் மதுரை அரியணையில் ஏறுவதற்கு முன்பு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் உடலிலிருந்து வெளிப்பட்ட வெப்பம் மற்றும் அக்னி உலகையே அச்சுறுத்தியது. இதைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். மகாவிஷ்ணு மதனகோபாலனாக அவதரித்து தனது தெய்வீக புல்லாங்குழலை இசைத்தார். அந்த இசையில் மயங்கிய சிவபெருமான் சாந்தமடைந்தார். விஷ்ணுவின் இந்த அழகிய கோலத்தை கண்ட சிவன் அவர் மதுரையிலேயே தங்கி அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். மூர்த்தியும் சிறப்புகளும். மூலவர். இக்கோயிலின் கருவறையில் சுமார் 5 அடி உயரமுள்ள கிருஷ்ணர் சிலை உள்ளது. அவர் தனது தேவியர்களான ருக்மிணி மற்றும் சத்யபாமாவுடன் நின்ற கோலத்தில் புல்லாங்குழல் ஏந்தி அருள்பாலிக்கிறார். விமானம். கருவறையின் மேலுள்ள கோபுரம் அஷ்டாங்க விமானம் என்று அழைக்கப்படுகிறது. தாயார். மதுரவல்லி தாயாருக்கு தனி சந்நிதி உள்ளது. தல விருட்சம். இக்கோயிலின் புனித மரம் வாழை மரம் ஆகும். இசை வழிபாடு. இசைக்கலைஞர்கள் தங்கள் கலைத்திறன் மேம்பட இங்கு வந்து கிருஷ்ணரை வணங்குவது வழக்கமாக உள்ளது. வரலாற்று குறிப்புகள். காலம். இக்கோயில் 16ஆம் நூற்றாண்டில் மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்டது. இருப்பினும் இது பாண்டியர் காலத்திலேயே தோற்றம் பெற்றிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. அமைவிடம். மேலமாசி வீதிக்கு அருகில் இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு பக்கத்தில் இத்தலம் அமைந்துள்ளது. சிறப்பு. ஆண்டாளும் பெரியாழ்வாரும் ஸ்ரீரங்கம் செல்லும் வழியில் இக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த கோயிலின் வழிபாட்டு முறைகள் அல்லது விசேஷ திருவிழாக்கள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா?